வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்லீவ் கட்டிங் தான் பார்த்துட்டு இருக்கோம். நான் ஒரு பேட்டர்ன் எடுத்திருக்கேன், அதில் ஒரு ஸ்லீவ் கட்டிங் வெட்டியிருக்கேன். இதில் என்ன அப்படின்னா ஒரு 2 மெத்தேடு. இதில் வந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அடிங்கை அளவு வந்து உள்ள அடிங்கை வேற வந்து இப்படி உள்ள இழுத்த மாதிரி இருக்கு, ரொம்ப உள்ள இழுக்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்திருக்கோம். அப்போ அது எதனால் வந்துச்சு அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். என்ன எந்த முறையில் கட் பண்ணால் அது வராது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். இது பாருங்கள். இப்போ இது வந்து நம்ம எடுக்கிற மெத்தேடில் உள்ள அளவு. இது வந்து இப்போ சில மாஸ்டருக்கு சொல்லிக் கொடுக்குற வந்து கேப் கைட் வச்சு பண்ணுற மெத்தேடு. ஓகேவா? அடிங்கி சுற்றல் எடுக்காமல் கேப் கைட் வச்சு பண்ணுற மெத்தேடு. எப்படி இந்த கேப் கைட் வைக்கிறோன்னா, இப்போ ஆம்கூல் அளவு 19.5 இன்ச்சு. இந்த 19.5 இன்ச்சுக்கு நம்ம கேப் கைட் எவ்வளோ வைப்போம்? 19 இன்ச்சு பெரிய அளவுப்பா. அப்போ நம்ம என்ன செய்வோம்? ஒரு 4 இன்ச்சு 4.5 இன்ச்சு நம்ம கேப் கைட். இந்த கேப் கைட்ன்றது என்னன்னா இந்த வளைவுக்கான அளவு இறக்கம். இந்த ஆம்கோல் ரவுண்டு எடுக்கிறதுக்கு வளைவு எடுக்கிறதுக்கு எவ்வளோ இறக்கணும் அப்படின்னா 3, 3.5, 4, 4.5 அப்படி அளவுக்கு தகுந்த மாதிரி பெரிய அளவு வரும்போது பண்ணுறோம் இல்லையா? அப்போ பெரிய அளவு வந்தாலும் சின்ன அளவு வந்தாலும் நம்ம கேப் கைட்டை சின்னது பெருசுன்னு மாற்றிக்கிறோம். ஆனால் இப்போ இவங்களுக்கு வந்து பெரிய அளவு தான் 19 இன்ச்சு. ஆனால் இவங்களுக்கு கேப் கைட் வந்து நம்ம வச்சு பண்ணும்பொழுது இங்கே வருது. ஓகேவா? கேப் கைட்டுனா 4.5 இன்ச்சு கேப் கைட். 4.25 இன்ச்சு நான் அதில் வச்சிருக்கேன். எப்படி 4.25 இன்ச்சு வச்சேன் அப்படின்னா, இப்போ ஒரு சில மாஸ்டருங்க வந்து ஒரு ஃபார்முலா சொல்லுவாங்க. அந்த 19 இன்ச்சில் 2ஆக பிரித்தோம் அப்படின்னா 9.25, அதில் வந்து 8.25 1 இன்ச்சு குறைச்சிக்கலாம். அதுதான் கேப் கைட். இது இந்த இடம் இதுல இருந்து அப்படியே இது பாதி. ஓகேவா? இப்போ 8.25னா அதுல பாதி எவ்வளவு? 4.25 ஒரு பாயிண்ட். இந்த 4.25 ஒரு பாயிண்ட் இந்த கேப் கைட். இதுதான் கேப் கைட்னு சொல்லி இப்படி வச்சு இந்த வளைவு எடுத்து இதில் சேர்த்துருவாங்க. அப்படி பண்ணும்பொழுது இங்க வருது. இதுவே நம்மளுடைய ஃபார்முலா என்னன்னா, அடிங்கி சுற்றளவு 17 எடுத்திருக்கோம், பிளஸ் 1 இன்ச்சு ஆட் பண்ணி 18 இன்ச்சு வைக்கிறோம். இந்த 18 இன்ச்சை நம்ம வந்து 9 இன்ச்சு இங்க வைக்கிறோம். அடுத்தது இந்த கிராஸ்ல இருந்து நம்ம என்ன பண்றோம்? இந்த ஆம்கூல் அளவு 2ஆ பிரிச்சு 9.25 வருது, அதுல 1/4 இன்ச்சு குறைச்சி வச்சு இங்க ஒரு அடையாளம் கொடுத்து இதை கொண்டு அங்க சேர்க்கிறோம். ஓகேவா? இதை சேர்க்கும் பொழுது இந்த ஸ்கேல் வச்சு பண்ணும்போது இன்னும் பர்ஃபெக்டா கரெக்டா வந்து உட்காருது. இந்த ஸ்கேல் இதுக்கு யூஸ் ஆகுது. பெரிய அளவு வரும்பொழுது இந்த 1, 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு கேப் ஆம்கூலுக்கும் அடிங்கை வித்தியாசம் இருந்தால் அது கரெக்டாக உட்காந்துது. இதை வச்சு நம்ம மார்க் போட்டிருக்கோம். இப்போ பாருங்க, இதோட அடிங்கைக்கும் உயரத்துக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு. நீ பாருங்க, இதுல எவ்வளவு அடிங்கை வித்தியாசம் இருக்குன்னா 3.25 இருக்கு. இதுல உள்ள அளவு பாருங்க 5.25. ஓகேவா? இதுவும் ஆம்கூல் அளவு சரியா தான் இருக்கு, இதுவும் ஆம்கூல் அளவு சரியா தான் இருக்கு. இதுல கூட சரியா இல்ல, கொஞ்சம் கூடுதல் தான் இருக்கு. ஆனா இது பர்ஃபெக்டா நம்ம ஒரு பாயிண்ட் மட்டும் கூட இருக்கு. இதுல வந்து கால்கள் 1/2 இன்ச்சு கூட இருக்கு. ஓகேவா? அப்போ நம்ம என்ன செய்யறோம்? இந்த வித்தியாசத்தை பாத்தீங்களா? இந்த கேப் கைட்டுக்கும் நம்மளோட எடுத்த அடிங்கையோட அளவுக்கு வித்தியாசம் வரும்பொழுது இவ்வளவு வித்தியாசம். இப்ப இதை நம்ம தட்டி இங்க கையை வெட்டி எடுத்துட்டேன்னா இங்க என்ன ஆகும்? கையை உள்ள இழுத்துரும். ஏன்னா இவங்களுக்கு இங்க தசைகள் இருக்கு, அந்த மசில்ஸ் இருக்குன்னு எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம்னா அடிங்கையோட அளவு 17 + 1 வச்சுட்டோம். ஏன்னா முனங்கை சுற்றளவு 15.5 இன்ச்சு இருக்கு இங்கே. அப்ப இதுல நம்ம வந்து அந்த கணக்கு பாருங்க அப்படியே போதா? அப்ப இங்க இருக்குன்னா அவங்களுக்கு கை வந்து பெரிய கை, கனமான கைன்றது தெரியுது. அப்ப நம்ம ஃபார்முலால வெட்டும்போது பர்ஃபெக்டா வரும். நன்றி.